சார், முதல் குறளான அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உதற்றே உலகன்றதுக்கு எத்தனையோ விளக்கங்கள் கொடுத்தாங்க. அகரம் தான்ப்பா எழுத்துக்கு முதல்ல. அப்படி இந்த ஆதி பகவனான கடவுள் சூரியன் தான்ப்பா இந்த உலகத்துக்கு முதல்லன்னு எத்தனையோ விளக்கங்கள் கொடுத்தாங்க. ஆனா இளையராஜா ஐயா ஒரு வித்தியாசமான சிந்தனையோட ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. இந்த ஒலிக்கு உருவமே இல்லை, சப்தமே இல்லை. அப்படின்ற சப்தத்துக்கு ஒரு உருவம் கிடையாது. அந்த ஒலிக்கு, அந்த சப்தத்துக்கு ஒரு உருவம் கொடுத்தா, அப்படின்ற சப்தத்துக்கு ஒரு உருவம் கொடுத்தா அது அகரம். அப்படி உருவமில்லாத சப்தத்திற்கு உருவம் கொடுத்தால் அது எழுத்து. அப்படி இறைவனுக்கும் உருவமே கிடையாதுப்பா. அந்த உருவமில்லாத இறைவனுக்கு உருவம் கொடுத்தால் அதுதான் இந்த உலகம். உலகத்தில் இருக்கக்கூடிய பறவைகள், விலங்குகள், மனிதர்கள், மரங்கள் அத்தனையுமே இறைவனினுடைய உருவங்கள். உருவமில்லாத ஒளிக்கு உருவம் கொடுத்தால் அது எழுத்து. உருவமில்லாத இறைவனுக்கு உருவம் கொடுத்தால் அதுதான்ப்பா இந்த உலகம். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் இறைவனின் உருவங்கள்னு இளையராஜா ஐயா கத்துக்கிட்டார்.